வணக்கம். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற ஸ்குவிட் கேம் சீசன் 2ஓட கதை எப்படி இருக்க போகுதுன்னு தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க, முதல்ல அந்த ஒரு பெரிய கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். சீசன் 1 கடைசில நம்ம எல்லாருக்கும் மண்டைய கொடைஞ்ச ஒரு கேள்வி. எல்லாத்தையும் ஜெயிச்சு அந்த கோடிக்கணக்கான பணத்தை கையில வச்சுக்கிட்டு கீஹுன் ஏன் அமெரிக்காவுக்கு தம் மகளை பார்க்க போகல? எதுக்கு அந்த ஏர்போர்ட்ல இருந்து திரும்பி நடந்தாரு? சீசன் 1ஓட அந்த கடைசி சில நிமிடங்கள் தான் சீசன் 2க்கான மொத்த கதையுமே செட் பண்ணுச்சு இல்லையா? பாருங்க, கீஹுன் கேம்ல ஜெயிச்சிட்டாரு. ஆனா இந்த விளையாட்டு இன்னும் முடியலன்னு அவருக்கு புரிய வருது. உடனே கோபத்துல அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. கடைசியா தம் மகளை பாக்குற அந்த பெரிய வாய்ப்பை கூட தூக்கி போட்டுட்டு ஒரு புது நோக்கத்தோட அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வராரு. இங்கிருந்து தான் நம்மளோட அடுத்த கதை ஆரம்பிக்குது. கீஹுன் எடுத்த அந்த முடிவு அவரை மொத்தமா மாத்திருச்சு. இப்போ அவர் வெறும் தப்பிச்சு பழைச்ச ஒருத்தர் மட்டும் இல்ல, அவர் ஒரு வேட்டக்காரனா மாறிட்டாரு. அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட அவர் பேசின இந்த ஒரு டயலாக் போதும் அவரோட புது மைண்ட் செட்டை புரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் அவருக்கு பணம் ஒரு விஷயமே இல்ல. இப்போ இது நீதிய பத்தினது, மனுஷங்கள பத்தினது. அதனால அவரோட புது நோக்கம் ரொம்பவே தெளிவா இருக்கு. இதுதான் சீசன் 2ஓட கதையவே நகர்த்த போகுது. என்னன்னா, அந்த பயங்கரமான விளையாட்டு அமைப்பை அடியோட அழிக்கணும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. சரி, அவர் கையில கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. ஆனா அத வச்சுட்டு தனியாளா இவ்ளோ பவர்ஃபுல்லான, இவ்ளோ ரகசியமான ஒரு அமைப்பை எப்படி எதிர்க்க முடியும்? இதுக்கு ஒரு 3 ஸ்டெப் பிளான் இருக்கலான்னு தோணுது. ஸ்டெப் 1, அந்த சிவக்க நீல நிற அட்டைகளை வச்சிருந்தாரே அந்த ரெக்ரூட்டர், அவரை முதல்ல கண்டுபிடிக்கணும். அவர் மூலமா தான் மறுபடியும் கேம்குள்ள போக முடியும். ஸ்டெப் 2, இந்த தடவை ஒரு சாதாரண போட்டியாளரா போகக்கூடாது. அந்த அமைப்பையே அழிக்க வந்த ஒரு உளவாளியா உள்ள போகணும். கடைசியா ஸ்டெப் 3, அந்த ஃப்ரெண்ட்மேன் அப்புறம் அந்த விஐபிகள், இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு உலகத்துக்கு அவங்களோட முகத்தை காட்டணும். ஆனா ஒண்ணு, இது கீஹுன்னுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஏன்னா அவர் அவங்கள வேட்டையாட ஆரம்பிக்கும்போது அதே நேரத்துல அந்த பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனும் இவரை வேட்டையாட ஆரம்பிக்கும். இந்த அமைப்போட கட்டமைப்ப கொஞ்சம் பாருங்களேன். டாப்ல மனுஷங்களோட உயிரை வச்சு பெட் கட்டுற அந்த உலக பணக்காரங்க, அதாவது விஐபிக்கள். அவங்களுக்கு கீழே இந்த கேமை ரொம்ப கச்சிதமா நடத்துற ஃப்ரண்ட்மேன், அவரும் ஒரு முன்னாள் வின்னர் தான். அதுதான் இங்க ட்விஸ்ட். அதுக்கு கீழே தெரு தெருவா போய் அடுத்த போட்டியாளர்களை தேடுற அந்த ரெக்ரூட்டர்ஸ். கீஹுன் இந்த ஒவ்வொரு லேயரையும் உடைச்சிக்கிட்டு மேல போகணும். சரி, இப்போ ஒருவேளை கீஹுன் மறுபடியும் அந்த கேம்குள்ள போயிட்டாருன்னு வச்சுப்போம். கேம்ஸ் எல்லாம் போன தடவை மாதிரியே இருக்குமா? சான்ஸே இல்ல. கண்டிப்பா புது ரூல்ஸ், இன்னும் அதிகமான ஆபத்துன்னு எல்லாமே மாறியிருக்கும். வாங்க இத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சீசன் 1ல நாம பார்த்தது எல்லாமே சிம்பிளான குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ். ஆனா சீசன் 2ல இன்னும் சிக்கலான சைக்கலாஜிக்கல் சவால்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு, ஒருத்தரோட விசுவாசத்தை டெஸ்ட் பண்றதுக்காக டீமா சேர்ந்து விளையாட கட்டாயப்படுத்தலாம். இல்லனா ஒரு கேமோட முக்கிய நோக்கமே டீமுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு உளவாளியை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த உளவாளி நம்ம கியூஹுனா இருந்தா அந்த கேம் எவ்ளோ டென்ஷனா இருக்கும். இதெல்லாம் கடைசியில எங்க போய் முடிய போகுதுன்னா, ஒரே ஒரு இடத்துல தான். நம்ம ஹீரோ பிளேயர் 456 அவருக்கும் அந்த மர்மமான ஃப்ரெண்ட்மேனுக்கும் நடுல நடக்க போற அந்த இறுதி மோதல்ல தான். இது வெறும் கையால சண்டை போடுற மாதிரி இருக்காது. இது ஒரு சித்தாந்த போர். யோசிச்சு பாருங்க, ஒரே கேம்ல ஜெயிச்ச 2 பேர், ஆனா 2 பேரும் நேர் எதிரான பாதைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒருத்தர் இந்த சிஸ்டத்தை அழிக்க நினைக்கிறாரு, இன்னொருத்தர் அதே சிஸ்டத்தோட பாதுகாவலனா மாறிட்டாரு. ஆனா அந்த ஃபைனல் மோதுறதுக்கு முன்னாடி அவர் நிறைய தடைகளை தாண்ட வேண்டியிருக்கும். முதல்ல அந்த ரெக்ரூட்டரை ஃபேஸ் பண்ணணும். கேம்குள்ள போனதுக்கு அப்புறம் புதுசா கிடைக்கிற கூட்டாளிகளை நம்புறதா இல்ல மத்த பிளேயர்ஸை எதிர்க்கிறதான்னு ஒரு பெரிய குழப்பம் வரும். அதே சமயத்துல ஃப்ரண்ட் மேனும் அவரோட கடந்த காலத்தோட போராடிட்டு இருப்பாரு. இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன மோதலும் அந்த பெரிய கிளைமேக்ஸ்க்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். ஆனா இதோட கதை முடிஞ்சிருமா? இல்லேன்னு தான் தோணுது. இந்த கதை இதை விட ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி போறதுக்கான எல்லா அறிகுறிகளும் தெரியுது. ஆமாங்க, இந்த சீரீஸோட டைரக்டரே ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. சீசன் 3 வந்து 2025ல வரலாம்னு கூட தகவல்கள் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீசன் 2ஓட முடிவு இந்த கதையோட முடிவா இருக்காது. அது இன்னும் பெரிய ஒரு குளோபல் லெவல் சண்டைக்கு வழிவகுக்கிற ஒரு பெரிய கிளைமேக்ஸா தான் இருக்கும். சோ புது சீசனுக்காக காத்துட்டு இருக்கிற நம்ம கிட்ட இது ஒரே ஒரு கேள்வியை தான் கடைசியா வைக்குது. இவ்வளவு பணம், இவ்வளவு அதிகாரத்தோட இயங்குற ஒரு உலகளாவிய சதிவலைய ஒரே ஒரு மனுஷனால உண்மையாவே அழிக்க முடியுமா? இல்ல அவர் அழிக்க நினைக்கிற இதே விளையாட்டு ஃப்ரெண்ட்மேனை விழுங்கின மாதிரி கடைசியில அவரையும் விழுங்கிருமா? நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.